தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி நேயர்களுக்கு புலரட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 19/2/2026 வியாழக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய நட்சத்திரத்தின் பேர் பூரட்டாதி நட்சத்திரம். திதி துதியை திதி. துதியை திதி மாலை 5:12 வரைக்கும் இருக்கும். திருதியை திதி பின்பு வந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரமும் சாயங்காலம் 10:03 வரைக்கும் இருக்கும். பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே நாம் பல விதத்திலும் குரு வழிபாடு செய்வது நல்லது. இந்த குருவின் சித்தர் பீடங்களுக்கு சென்று வழிபடுவதும், முக்கியமாக இன்றைக்கு குரு ராகவேந்திரரை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள் உண்டு. ராகு காலம் 1:30 மணி 3 மணி, யமகண்டம் 6லேருந்து 7:30, குளிகை நேரம் 9லேருந்து 10:30. வார சூலமாக தெற்கு, தைலம் பரிகாரம். கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3:48 வினாடிகள். 6:33 சூரியனின் உதயம். பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. துதியை என்கிற இந்த திதி இன்றைக்கு சிராத திதி. இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள், அதாவது மனதிலே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாளிலே ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும்போது எப்படி சித்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு சித்த யோகம் கௌலவ கரணம் என்கிற கரணங்கள் இருக்குது. கௌலவ கரணம்னா அது வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினீங்கன்னா ஏறி பயிற்சி செய்வதற்கான நாள். வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களும், விவாகம் செய்வதற்கான காரியங்களும், புதுசா யாருன்னா பார்க்கறதான காரியங்களும் இன்னைக்கு நல்லா செய்யலாம். நல்ல பலன்கள் உண்டாகும். துத்தியை அப்படிங்கிற இந்த நாளிலே விவாகம் செய்வது நல்லது. வியாழக்கிழமையே குருவாரம் சக்சஸ் கொடுக்கும். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரம் குருவுக்கானதே. அதனால இன்னைக்கு சாந்தி ஹோமங்கள் செய்தால் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். 19ஆம் தேதியான இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி சூரியன், புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு என்கிற ஐவரும் சேர்ந்து கும்ப ராசியிலே, சனி பகவான் மீன ராசியிலே, குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, செவ்வாய் தனித்து உச்சத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு மகர ராசி என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, லாபஸ்தானத்திலே கிரகங்களின் சேர்க்கையில் எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு. இந்த 5 கிரக சேர்க்கைகள் இருப்பதனாலே லாபங்கள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு உயர்வான எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். நிறைய இடத்துல நீங்க ரெகக்னைஸ் பண்ணப்படுவீர்கள். ஏன்னா உங்க ராசிநாதனே தொழிலில் உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனாலே அரசியலில் இருப்பவர்களுக்கும், தொழில் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாள் இனிமையான நாள். சித்தர் வழிபாடு செய்வது இன்றைக்கு அடிஷ்னலா பெனிஃபிட்டை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி நண்பர்களே, எதையும் எடுத்து செய்யணுங்கிற துணிச்சல் உண்டாகக்கூடிய நாள் இன்னைக்கு. தொழில இன்னைக்கு 5 கிரக சேர்க்கை. 9ஆம் இடத்திலே 12க்குரியவனான இந்த செவ்வாய் அடிச்சு தூக்கு அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லும். எதையும் செஞ்சிடணும். அதுக்கான பல விதத்திலும் இந்த வளர்பிறையின் துதியை ஹெல்ப் பண்ணும். துதியை திதி அப்படின்னாலே வளர்ச்சி அப்படின்னு வச்சுக்கணும். லாபம், பணம், இதை பற்றின சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். அதனால இன்னைக்கு நல்லதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பயில் பண்ணிக்கோங்க. கரெக்டா பண்ணுங்க. அவசியம் இன்னைக்கு குரு வழிபாடு முக்கியம். குருவை வழிபட்டு, ஏன்னா புரட்டாதியும் வியாழக்கிழமை சேர்றதெல்லாம் அரிதான விஷயம். அப்படி அமைஞ்சிச்சுன்னா குருவே சரணம்ன்ற வார்த்தையானு சொல்லிட்டு மற்ற காரியம் செய்யுங்க. வெற்றி உங்களுக்கு. வாழ்க வளத்துடன்.
வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நிறைய கொடுக்கும். புதிய நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்களும் உண்டாகும். அதன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எடுத்த காரியங்களை முடித்து விடுவதற்கான வாழ்க்கை நிறங்கள் எல்லாம் காட்டும். அதனால இன்னைக்கு நிறைய மூமெண்ட்ஸ் உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கதான் அமைகிறது. முக்கியமாக சந்திரன் இன்னைக்கு 5 கிரக சேர்க்கையோடு அமர்ந்திருப்பது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தும். அதனால் இன்னைக்கு ரொம்ப சிந்தனையோட செயல்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருங்க. நோட்ஸ் எடுங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல் உண்டு. பிகாஸ் ஆஃப் சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் அவங்க மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மற்றபடி கிரகங்களின் சேர்க்கைகள் மொத்தமாக சேர்ந்து இருக்கும் போது ஒருத்தர் ஒரு பக்கம் கூப்பிடுவாங்க, இன்னொரு ஒரு பக்கம் கொடுப்பாங்கன்னு வரை நிறைய டிஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அதனால் எந்த பக்கம் போறதுன்னு இருதலை கொள்ளி எறும்பு அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். முதல்ல காலையில் எழுந்துக்கங்க, கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. அமைதியாக கண்ணை மூடி குருவே சரணம் என்கிற வார்த்தையை சொல்லி குருப்யோ நமக அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க செய்யக்கூடிய வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிக்கல் இல்லாம இந்த நாள் நடத்துறதுக்கு வழிகாட்டும். இந்த நாள் இனியான நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, 5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்க ராசிநாதனுடன் அமர்கிறார். உங்க ராசிநாதனோட சேர்த்துதான். அப்படி இருக்கும்போது நிறைய கிஃப்டட் டேவா இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபைடா இருக்கும். நல்லா இருக்கும். பணம் வரும். லக்ஷ்மி கடாட்சமான வாழ்க்கை. குருவோட சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள். ஏன்னா லாபத்துல உட்கார்றார் வக்கரகதியில. அவருடைய பார்வை உங்க ராசி மேல விழுகுது. இன்னைக்கு வியாழக்கிழமை புரட்டாதி. சொல்லவே வேணாம். உங்களுக்கு அவ்வளவுமான பலன்கள் உண்டு. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அமைதியோடு பணிவுடன் குருவோடு விஷயங்களாக இருக்கணும். அதனால எவ்வளவு தூரம் சித்தர் பீடங்கள் போறது, குருவையாக வழிபடுவது, முருகப்பெருமானை வழிபடுவது, இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. கொடுத்த காசு திரும்பி வரும். வழக்குகள் உங்க பக்கம் சாதகமாக வாய்ப்பெல்லாம் உண்டு. செஞ்ச காரியத்துல திருப்பி செய்யாம அழகா பார்த்து செஞ்சிட்டீங்கன்னா மட்டும் போதும். ரிப்பீட்டட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கிளியர் மைண்ட் செட்டோட பல காரியங்களை எடுத்து செய்தீர்கள் என்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக, மனதிலே பிடித்த நாளாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாளை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த நாள்ல உங்களுக்கான வளமும் நலமும் பெருகும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கே பல கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமர்வதனால் வரக்கூடிய குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். எதையுமே குரு பார்க்கிறார். உங்க ராசியும் பார்க்கிறாரு, இந்த கூட்டத்தையும் பார்க்கிறாரு. சந்திரனும் குருவும் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது குழப்பத்தை ஜாஸ்தி பண்ணும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எதையுமே தெளிவா செய்யாத நாள்ல நம்ம வேலை செய்யக்கூடாது. கலங்கின குளம் ஒன்றும் புரியாது இல்லைங்களா? அப்படி இருக்கும் இன்னைக்கு மனசு. அதனால கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் உண்டு. அப்படி இல்லைன்னா சிக்கல் தான் வந்து சேரும்ன்றனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிகராசி நண்பர்களே, கோபம், ஆத்திரம் இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு டெலிட் பண்ண வேண்டியது உங்க டிக்ஷனரியிலேருந்து. தேவையில்லாத இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அன்பு, பாசம், பரிவு அப்படிங்கிற வார்த்தையை டிக்கடிச்சு வச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களால நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கீங்க, பஸ்ட் அவுட் ஆவீங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம்
இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நாமளே கட்டுப்படுத்தலைன்னா வேற யார் கட்டுப்படுத்துவா? அதனால நீங்களே உங்களுக்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு நீங்க பண்ணணும். ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து அமர்ந்து உட்கார்ந்துச்சு, எல்லாரும் எனக்கு எதிராக இருக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படிப்பட்ட மனநிலை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால இப்பவுமே கொஞ்சம் ரிலாக்ஸா இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால இன்னைக்கு என்ன பண்ணுங்க, மனசை கட்டுப்பாட்டோடு வைத்துவிட்டு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முருகனை வணங்கி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலே 5 கிரகங்கள் சேர்ந்து அமர்வது லாபத்தை பன்மடங்காக பெருக்கும். பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள். சக்சஸ் அப்படிங்கிறத ஸ்வீட்டா அப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த கேக்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதனால ரிலாக்ஸா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கான வாழ்க்கை முறையிலே நெறிமுறையாய் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான வெற்றியை தருவதனாலே இந்த நாள் அமைதியான நல்ல நாளாகும். லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் குருவை வழிபடுவது, உங்க ராசிநாதனான குருவை வழிபடுவது, இல்ல கோயிலுக்கு போங்க, பிரகஸ்பதினு இருப்ப நவகிரகத்துல அவரை போய் சுத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி என்கிற சிவஸ்வரூபத்தை பாருங்கள், நன்மையே நடக்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, மனதிலே அமைதியே இல்லை சார், அளவாயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? இன்றைக்கு அமைதிக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். தனகாரகனான உங்க சனி பகவானுடன் இந்த குருவின் பார்வை பெற்ற 2ஆம் இடம் என்கிற விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு மனசுல சந்தோஷம், வாழ்க்கையில வெற்றி. இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும்னா அவசியம் குரு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவஸ்வரூபத்தை போய் பார்த்துவாங்க. சிவனை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு அமைதியாக அவரோட கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு வாங்க. மௌன வியாக்கியம்னு சொல்லுவாங்க. வாயே திறக்காம தனக்கு கீழே சனகாதி முனிவரெல்லாம் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி அவருடைய புன் உருவலே, அந்த ஸ்மைலே உங்களை மனசு சாந்தப்படுத்தும். அப்படிப்பட்ட நாள் இன்று. இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, நிறைய இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆபீஸ்லயும் அடுத்தவன் லோடெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். நிறைய ஆப்சண்டிஸ், அவங்களுடைய வேலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த உழைப்பினால வரக்கூடிய சோர்வுகளும் உண்டாகும். அதனால கொஞ்சம், ஏன்னா 5 கிரகங்கள் உங்க ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்குதுங்களே, எப்படி இருக்கும்? மனசுக்குள்ளார ஏகப்பட்ட குழப்பம், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுவும் கேது பார்க்கிறாரு, இரியா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன்னா எல்லாத்தையும் செய்யலாயான்னு சொல்லுவார். ஆனாலும் நம்ம கேட்க மாட்டோமே, அதான பிரச்சனை. அப்படி நீங்களை போட்டு குழப்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உழைப்பு தான் இன்னும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்னு மனசுல கொண்டு வாங்க. தேவையான வேலை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு விஷயம். குருவை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு நன்மையான நாள், வெற்றியை தரக்கூடிய நாள். 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சேர்க்கையா அமைவதும், லாபஸ்தானத்திலே 2ஆம் இடத்துக்காரரான செவ்வாய் அமைவதும், 2-11 அப்படிங்கிற விஷயங்கள் எப்பவுமே வெற்றியை தரும், நன்மையை பெற்றுத்தரும். அதனால உங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நாள். புரட்டாதி என்கிற நட்சத்திரத்துக்குள்ளர இந்த சந்திர பகவான் உள்ள வராரு. இந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். புரட்டாதி உங்க ராசிக்குள்ளேயும் இருக்குது. அதனால உங்களுக்கு குருவின் வரவு அப்படின்னு இருக்கு. அதனால குருவை எப்படி வர்ஷிப் பண்ணி கூப்பிடுறோம் இல்லையா, எங்க வீட்டுல வாங்க சார் அப்படின்னு பாத பூஜையெல்லாம் செய்யறோம் இல்லையா, அப்படி அவர்களை வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையா இருக்கிறதுனால குருவை நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு நிச்சயம் தரக்கூடிய நாள் இன்று வியாழக்கிழமை. வாழ்க வளத்துடன்.